கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மனைவியை சப்பாத்தி கட்டையால் அடித்து கொலை செய்த கணவர் போலீசில் சரணடைந்துள்ளார். காதல் திருமணம் செய்த ஜோடியின் துயர முடிவுக்கு காரணம் என்ன? மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம்தான் காரணமா? கர்நாடக மாநிலம் பெங்களூரு அத்திப்பள்ளி அருகே ராச்சமனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாபு. இவர் 2 பெண்களை காதலித்து இருவரையும் ஒரே நாளில் ஒரே மேடையில் வைத்து திருமணமும் செய்து கொண்டார். 2 மனைவிகளுக்கும் தலா 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் முதல் மனைவி அனிதாவின் நடத்தையில் கணவர் பாபுவுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையே காரணமாக வைத்து பாபு தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவியை அடித்து உதைத்துள்ளார். கணவரின் டார்ச்சரை தாங்க முடியாத அனிதா குழந்தைகளை அழைத்து கொண்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இரு குடும்பத்தினரும் சமாதானம் பேசி கணவன் மனைவியை கடந்த மாதம் மீண்டும் சேர்த்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாக வழக்கம் போல் மனைவி நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார் பாபு. நேற்றும் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட ஆத்திரமடைந்த பாபு தனது வீட்டில் இருந்த சப்பாத்தி கட்டையால் அனிதாவை சரமாரியாக தாக்கியுள்ளார். தலையில் பலத்த காயமடைந்த அனிதா மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். கொலை செய்ததில் அதிர்ச்சியடைந்த பாபு மனைவி உடல் அருகில் ஒரு நாள் முழுவதும் அமர்ந்திருந்து கடைசியில் அத்திப்பள்ளி காவல் நிலையம் சென்று சரணடைந்துள்ளார். இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அனிதாவின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். கொலை செய்த பாபுவையும் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் கொலை நடந்தது குறித்து அவரிடம் விசாரித்தனர்.